வணக்கம். அடுத்தவங்க பிரச்சனைனா அது நமக்கு ஒரு சாதாரண செய்தி. ஆனா அதுவே நம்ம பிரச்சனையா வந்தா அது ஒரு பெரிய சுமையா மாறிடுது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு பழங்கால கதைக்குள்ள போகலாம். இந்த கேள்விதான் நாம பார்க்க போற முழு விஷயத்தோட மையம். மத்தவங்களோட பிரச்சனை எப்போ உங்க பிரச்சனையா மாறுது? வாங்க, இதுக்கான பதில இந்த கதை மூலமா தேடலாம். சரி, கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. எல்லாம் ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஒருத்தர் ரொம்ப பதட்டமா அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட ஓடி வர்றாரு. வந்து, ஐயா, உங்க மாடு என் மாட்டோட காலை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அதைத் தொடர்ந்து அவர் ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சிகிச்சைக்காக ஏதாவது நஷ்டேடு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். இது ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தானே, இல்லையா? ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரோட பதில் ரொம்பவே அலட்சியமா இருந்துச்சு. அவரு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பா முடியும்? நீங்க தான் உங்க மாட்டை பாத்துக்கணும். வேணும்னா அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டாரு. இப்போதான் இந்த கதையில ஒரு முக்கியமான ஒரு புத்திசாலித்தனமான திருப்புமுனை வருது. அடுத்த சில நொடியில நடக்க போற விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வந்தவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, மன்னிக்கோ ஐயா, நான் பதட்டத்துல மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வாக்கியம் மொத்த சூழ்நிலையையும் தலைகீழா மாத்த போகுது. இப்பதான் கதையோட அந்த சூப்பரான ட்விஸ்ட் வருது. அவர் சொல்றாரு, மன்னிச்சிடுங்க, உண்மையில என் மாடுதான் உங்க மாட்டோட காலை உடைச்சிருச்சு. அவ்வளவுதான், நொடியில நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இதை கேட்ட மறுகணமே அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட முகம் மாறுது. ஐயையோ அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் இருந்த அந்த அலட்சியம் இப்போ பீதி கலந்த கவலையா மாறிடுச்சு. சரி, கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம கொஞ்சம் இத பத்தி யோசிப்போம். அந்த பக்கத்து வீட்டுக்காரோட மனநிலை ஏன் இவ்ளோ வேகமா மாறுச்சு? பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா அவரோட ரியாக்ஷன் மட்டும் ஏன் இப்படி தலைகீழா மாறுச்சு? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாடு அடுத்தவங்களோட தான் இருந்த வரைக்கும் அது என் பொறுப்பு இல்ல அப்படின்னு ரொம்ப கூலா இருந்தாரு. ஆனா அதுவே தன்னோட மாடுன்னு தெரிஞ்சதும் பதட்டம் வந்துடுச்சு. பாருங்க, பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா பார்வை மாறினதும் உணர்வுகளும் மொத்தமா மாறிடுச்சு. பாருங்க, இந்த கதை வெறும் ஒரு மாட்டை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. நாம விஷயங்களை எப்படி உணர்றோம், எப்படி நடந்து கொள்றோம் அப்படிங்கறத இது காட்டுது. இந்த கதையோட நீதி இதுதாங்க. நாம எப்போ ஒருத்தரோட இடத்துல நின்னு யோசிக்கிறோமோ அப்போதான் அவங்களோட வலி நமக்கு உண்மையாவே புரியும். இதுதான் பச்சாதாபம், அதாவது எம்பத்தியோட திறவுகோள். இதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். மாடு அடிபட்டது, அதுக்கு வலிச்சது, அதுக்கு சிகிச்சை தேவைப்பட்டது, இதுல எதுவுமே மாறல. ஆனா யாருடைய மாடு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் மாறின உடனே உணர்ச்சிகளும் மாறிப்போச்சு. சரி, இந்த பழங்கால கதைய நம்மளோட இன்னைய வாழ்க்கை கூட கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். இதே மாதிரி விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பார்க்கறோம்னு கொஞ்சம் சிந்திப்போம். இந்த உதாரணங்களை எல்லாம் பாருங்க. ஆஃபீஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் லேட் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகுறோம். ஆனா அதுவே வேற டீம் ப்ராஜெக்ட்னா, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். டிராஃபிக்ல நாம மாட்டிக்கிட்டா எரிச்சல் ஆகுறோம். ஆனா அதே டிராஃபிக்கை நியூஸ்ல பார்த்தா அது வெறும் ஒரு செய்தி. நம்மளோட பச்சாதாபமும் அவசர உணர்வும் நம்மள அது எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. கடைசியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். பச்சாதாபம்ங்கிறது தானா வர ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது நாம எடுக்கிற ஒரு முடிவு. அடுத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. அது நாம எடுக்கிற ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ். இந்த கதையோட பாடத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த இந்த கேள்வியை நம்மகிட்டயே நாம கேட்டுக்கலாம். இன்னைக்கு யாருடைய பிரச்சனையாவது வெறும் ஒரு செய்தியா கடந்து போகாம அத நம்மளோடதா உணர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம். யோசிச்சு பாருங்க.